சொல்கிறவங்க மேலே தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. ஆட்சி சரியில்லைன்னு மக்கள் சொல்கிறாங்க. அந்த மக்களில் ஒருத்தனா நான் இருந்து பேசுகிறேன். சரியில்லை, அவங்க சொல்கிறவங்க மேலே தப்பு இல்லை. ஆட்சி சரியில்லை. ஆட்சி கட்டில் இருக்கிறவங்க சரியாக இருந்தால் தான் இந்த நாடு நல்லா இருக்கும். நாடே கெட்டு போச்சே, சரியில்லையே, சட்டம் ஒழுங்கே கெட்டு சீரொழிஞ்சு போச்சு. எங்கே பார்த்தாலும் ரவுடிசம், லஞ்சம், ஊழல் பெருகிருச்சு. அதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? எங்கே பார்த்தாலும் அரைஜாக கும்பல். இங்கே தான் எப்படின்னா டவுன்களில் வந்து அடாவடித்தனமாக வசூல் பிரிக்கிறாங்க காய்கறி மார்க்கெட்டில். அதை போலீஸ்காரங்க கை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகள் துணை இல்லாமல் செய்வாங்களா? எதையுமே கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. பேக்ரவுண்டு ஏதாவது அரசியல்வாதிகள் இருப்பாங்க, உண்மையிலே இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. போக்குவரத்து துறை எடுத்துக்கணும்னா போக்குவரத்து துறையிலையும் ஊழல். புது டயர்கள் வந்தால் புது டயர்களை விற்றுடுறாங்க பிளாக் மார்க்கெட்டில். விற்றுட்டு பழைய டிப்பு டயரையும் கூட சரி பண்ணி போடுறாங்க. அப்படி இருக்கும்போது அடிக்கடி வெளியே போகுது, ஊர் விட்டு ஊருக்கு போகிறாங்க பஸ்ஸு. போகிற வழியில் டம்முன்னு வெடிக்குது. இப்போ எதுக்கு பிடிக்கும்? பழசையே ரீமேக் போட்டோம்னா அது வெடிக்கத்தான் செய்யும். 1 வருஷம் 2 வருஷம் தாக்கு பிடிக்கணும்னா புது டயரை போடுங்க. ஏன் போட மாட்டேங்கிறீங்க? புது டயரை வாங்குறாங்க, அது போட்டால் தானே. பிளாக் மார்க்கெட்டில் வச்சுருறீங்க, பழசை தானே திருப்பி போடுறீங்க. சத்துணவு திட்டம் எடுத்துக்கோங்க. சத்துணவு அமைச்சர்னு சொல்லி ஒருத்தரை போட்டிருக்காங்க. சத்துணவில் ஒழுங்காக போடுறாங்களா? அதுவும் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தது காமராஜர் பீரியடில். இல்லாத ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏழை வீட்டு பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போகாத அளவுக்கு சாப்பாடு பிரச்சனை இருக்கும்போது எப்படி பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போக முடியும்? அதை யோசனை பண்ணி பார்த்தாங்க. படிக்க வேண்டிய வயசில் மாடுகள் மேய்க்கிறாங்க, காட்டுகளில் வேலை பார்க்குறாங்க. நீ ஏன் படிக்க போகல அப்படின்னு காமராஜர் கேட்குறாரு. சாப்பிட்றதுக்கு வழி இல்லையா? அந்த அப்படியே இருக்கிற சூழ்நிலையில் தான் இவர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் பள்ளிக்கூடத்தில். இல்லாத மாணவர்கள் எப்படி சாப்பிடுவாங்க? சாப்பிடாம பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க. அதனால் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த மதிய உணவு திட்டத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டமாக மாற்றினார். கொஞ்சம் சத்துள்ள ஆகாரமாக போடணும் அப்படிங்கிறதுக்காக சத்துணவு திட்டத்தை மாற்றினார். மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றினார். கலைஞர் வீட்டில் முட்டையை போட்டார். ரைட்டு, அது நல்லது தான். ஆனால் அது தொடர்ச்சியாக வரணும்ல. இப்போ எங்கே போடுறாங்க? இப்போ இல்லையே. சத்துணவு திட்டத்தை அறவே எழுதிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, எங்கேயாவது அம்மா உணவகம்னு வச்சுருக்குறாங்க. இட்லி 1 ரூபாயா? ஒரு இட்லி 1 ரூபாயா? அது மக்கள் நன்மைக்காக இந்த மாதிரி போடுறாங்கன்னு வச்சுக்குவோம். பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அவர் பேரை வைங்க. கர்ம வீரர் காமராஜரின் உணவகம் வைங்க. அதை பாராட்டுறேன். சத்துணவு திட்டம் கொண்டு வந்த புரட்சித் தலைவர் மாவீரர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் பேரை வைங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் உணவகம் வைங்க. பாராட்டுறேன். அதுவும் வைக்கல. இப்போ பழையபடியும் எங்கள் 2026 நடக்க வேண்டிய எலெக்ஷனில்
சட்டமன்றத்தில் எங்கள் முரசு ஒழிக்குமானால் எங்களது கட்சி ஆட்சிக்கு வந்தால் புரட்சி கலைஞர் விஜயகாந்தின் உணவு கூடம் என்று நாங்கள் வைப்போம், உறுதியாக வைப்போம். கண்டிப்பாக வைப்போம். நாங்களும் உறுதுணையாக இருப்போம், நாங்களும் எடுத்து கூறுவோம். நமது தலைவர் பெயரை வையுங்கள் அப்படி என்று சொல்லுவோம். எங்களது ஆட்சி வர வேண்டும், மக்களாட்சி வர வேண்டும். இப்போ இருக்கிறவங்க தான் மக்களாட்சின்னு சொல்லிட்டு மக்கள் வரிப்பணத்தை கொள்ளடிக்கிறாங்களா? எங்கே மக்களாட்சி? மக்களுக்காக என்ன சேவை பண்ணுறாங்க? ஒரு சேவையும் இல்லையே. ஒரு உயர்ந்த பதவியில் உட்கார்ந்தா தான் இந்த பதவியை தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னமெல்லாம் பண்ணுறாங்க. ஆணவ பேச்சு, எங்கே பார்த்தாலும் ரவுடிசம் கலைத்தோங்குது. சிக்னல்னு ஒன்று போட்டிருக்காங்க. சிக்னலில் விபத்துக்கு உண்டான பகுதியில் போர்டும் போட்டிருக்காங்க. விபத்துக்குள்ளான பகுதி, வாகனங்களில் செல்பவர்கள் பார்த்து செல்லவும் அப்படின்னு, நிதானமாக செல்லவும் அப்படின்னு. தமிழ் படிக்க தெரியுமில்ல? தமிழ் படிக்க தெரிஞ்சல படிக்கணும்ல. அதில் தமிழ் தானே எழுதியிருக்கு. தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் எழுதியிருக்கு. தமிழ் தெரிஞ்சவங்க தமிழில் படிங்க, இங்கிலீஷ் பிடிச்சவங்க இங்கிலீஷ்க்கு படித்து தெரிஞ்சுக்கோங்க. 2 பேருமே முட்டாள்தனமாக கண்மூடித்தனமாக ஹெல்மெட்டை போட்டோம்னா எதுவும் தெரியாது. பக்கத்தில் யார் வர்றா, பக்கத்தில் சைடில் யார் போகிறா அப்படின்னு தெரியாது. அவங்க இஷ்டத்துக்கு போகிறாங்க வர்றாங்க. சைடில் நடந்து போகிறவங்கள இடித்து கீழே தள்ளிட்டு ஓடிடுறாங்க. போலீஸ்காரங்களும் கண்டுக்காமல் இருக்கிறாங்க. நமக்கு என்ன, எவனும் சாகுறான். ஒயின் ஷாப்பை இத்தனை மணிக்கு மேலே திறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் இவங்க புதுசாக வர்றாங்க, சொல்கிறாங்க. போலீஸ்காரங்க பக்கத்தில் வேனை நிப்பாட்டிக்கிட்டு உள்ளே போய் ஐயா ஜீப்பில் உட்காந்துட்டு இருக்காரு, ஒரு 2 பாட்டில் வாங்கிட்டு வச்சுனார். பெரிய பெரிய ஹோட்டலுக்கு முன்னால் போய் நின்றுக்கிட்டு, ஏன் 10 மணி ஆச்சு பூட்டலையா? கூட்டுருங்க, ஐயா 4 இட்லி பார்சல் கட்டியிருக்கேன், 4 இட்லியாக பார்சல் கட்டியிருக்கேன், 4 இட்லி 4 பார்சல் அப்படின்ட்டு ஜீப்பில் வாங்கிட்டு போயிடுறாங்க. அவங்க எங்கே கண்டுக்குவாங்க சொல்லுங்கள்? நம்ம கண்டிக்கிறோம். அதாவது விலையே பயிரை மாஞ்சதுன்னா எப்படி? அதுதான் தலைவர் பண்ணாரா இல்லையா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா, பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா, அன்பே உன் அன்னை அறிவே உன் தந்தை அப்படின்னு சொன்னார். அது கரெக்டாக தானே இருக்குது. ஒரு பதவியில் இருக்கிறவங்க தைரியம் இருக்கணும். பதவிக்கு குந்தகம் உழைக்கக்கூடாது. பதவியை காப்பாற்றிக்கிடணும், பதவியை தக்க வச்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக பதவியில் உட்காரக்கூடாது. யார்கிட்ட எப்படி பேசணுமோ எல்லாம் தெரியணும். மக்கள்கிட்ட எப்படி பேசணும், மக்களை எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். மக்களாட்சின்னு சொல்லிட்டு மக்கள் வரிப்பணத்தை பூரா கொள்ளையடிக்கிறதுக்காக நீங்கள் உட்காடுறீங்க சிம்மாசனத்தில். மக்களை காப்பாற்றுறதுக்கு தான் உட்காடுறீங்க. இதுக்கெல்லாம் அரசியல்வாதிகளை சொல்லி குற்றம் இல்லை. நம்ம மாதிரி மக்கள் ஓட்டு போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள சொல்லணும். நேர்மையாக ஓட்டு போட்டால் நல்ல மனுஷங்களை பார்த்து தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு சிம்மாசனத்தில் உட்கார வைங்க பார்க்கலாம். அப்படி யாரும் முன் வர மாட்டாங்களே, நல்ல மனுஷங்களை உட்கார விட மாட்டாங்களா பதவியில்?
தமிழ்நாட்டிலே நல்ல மனுஷன் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அது எங்களது கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான் சேரும். சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம். தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் யாருன்னா விஜயகாந்த் சொல்லலாம். நேர்மையான மனிதர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவரையும் விஜயகாந்த் சொல்லலாம். அவருக்கு பத்மபூஷன் விருது இல்லை, எந்த விருதும் கூட பத்மபூஷன் விருது இன்னும் எத்தனையோ பத்மபூஷன் விருதுகள் அவருக்கு வழங்கலாம். அவர் நமக்கெல்லாம் கடவுள் மாதிரி கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் வழியை பின்பற்றவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். அவர் முன்னால் இருக்கும்போது, நல்ல நிலைமையில் இருக்கும்போது யாரும் பாராட்டாத மக்கள் இப்பொழுது பாராட்டுறாங்க. பாராட்டி என்ன பிரயோஜனம்? நல்ல நிலைமையில் இருக்கும்போது இவர் ஆட்சிக்கு வந்தால் நல்லது செய்வார், மக்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்னு மக்களுக்கு எங்கே போச்சு? இவரை தேர்ந்தெடுக்கணுமா இல்லையா? ஏன் தேர்ந்தெடுக்கல? நல்ல மனிதர்களை நாம் இழந்து விட்டோம். நீங்களும் திருடன், நானும் திருடன். திருடனைத்தானே மாறி மாறி உட்கார வைக்கிறீங்க சிம்மாசனத்தில். அவங்க 200 கோடி சுருட்டணும், இவங்க 300 கோடி சுருட்டணும். அவன் திருடுனா நானும் திருடுனேன், அவன் திருடுனா நீயும் திருடுவியா? நீங்கள் என்ன சொன்னீங்க? நாங்கள் வந்தால் புரட்சி தலைவரின் ஆட்சி தமிழகத்தில் நிலைநாட்டுவோம். இவங்க பேரறிஞர் அண்ணாவின் வழியில் நடப்போம், இவங்க புரட்சி தலைவரின் வழியில் நடப்போம். எங்கே நடக்கிறது? புரட்சி தலைவர் சொன்னாரா 200 கோடி 300 கோடி சுருட்டுங்கன்னு? அறிஞர் அண்ணா சொன்னாரா? இல்லை காமராஜர் சொன்னாரா? கர்மவீரர் காமராஜர் சொன்னாரா? யாரும் சொல்லலையே. அவங்க பேரை சொல்லி நீங்கள் கொள்ளையடிக்கிறீங்க. அதுதான் காரணம். அதுதான் அப்படி கொள்ளடித்தவங்கள மீண்டும் எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ நின்று அவங்க அந்தந்த தொகுதிக்கு ஓட்டு கேட்க வரும்போது இவங்களை தேர்ந்தெடுத்தோம்ல, இவங்க கொள்ளடிக்கிறாங்க, தொகுதி மக்களுக்கு நல்லது செய்யலை. இனி அடுத்த வட்டம் வரும்போது தொகுதிக்கு உள்ளேயும் நுழைய விடக்கூடாது, விரட்டி அடிக்கணும். எந்த தொகுதியிலையாவது அந்த மாதிரி செஞ்சுருக்காங்களா? இதுவரைக்கும் செஞ்சுருக்காங்களான்னு. ஊடகத்துக்காரங்க தான் சும்மா இருக்காமல் பத்திரிக்கையில் போடுறாங்க. திமுககாரங்களை ஓட விரட்டுறாங்க, ஓட்டு கேட்க வந்தவரை ஓட விரட்டுறாங்க. எங்கே விரட்டுறாங்க? ஒரு நாளைக்கு ஒரு அறிக்கை விடுறான், இப்படிங்கிறான் அப்படிங்கிறான், பிறண்டு பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது நாடு எங்கே முன்னேறும்? நாடு முன்னேறணும்னா அரசியல்வாதி ஒழுக்கமாக இருக்கணும். தலைவர் நம்ம பதவியை தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதையுமே நம்ம செய்யக்கூடாது. மக்களாட்சின்னு சொல்கிறோமே, மக்களுக்காக என்ன ஆட்சி ஆண்டீங்க? 10 வருஷம் 15 வருஷம் ஆட்சி ஆண்டிருக்கீங்க, என்ன இது பண்ணீங்க? இங்கே ஒரு 226 பேரை கற்பழித்து கொண்டாங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களை. அவங்களுக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? வேண்டாம் இல்லைன்னு சொல்லலை. அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க? ஜாமீனில் விட்டீங்க, அதுதான் தண்டனை. ஏதோ 5 வருஷம் 10 வருஷம் உள்ளே வச்சிருந்து ஜாமீனில் விட்டீங்க, அதுதான் உங்களுக்கு தண்டனை இல்லையா? அதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்தில் அப்பனையும் மகனையும் போட்டு அடித்தாங்க. உங்கள் ஆட்சியில் தானே நடந்தது.
எந்த ஆட்சியில் நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ ஆட்சியாளர்கள் வந்த புதுசில் அவங்கள பூரா நான் திருவி இன்கொயரி வச்சு அவங்களுக்கு தக்க தண்டனை வழங்குவோம் அப்படின்னு. எங்கே தண்டனை கொடுத்தாங்க? ஒரு தண்டனை கொடுக்கல. அந்த மாதிரி கேஸுகள் இப்போ வளர்ந்துட்டு தான் இருக்கு. ஒரு படத்தில் இங்கே கேப்டன் சொன்ன மாதிரி, என்னைக்கு ஒரு தன்னந்தனியாக பொம்பளை ரோட்டில் நடந்து போகுதோ அன்னைக்கு தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி காந்தி தாத்தா சொன்னார் அப்படின்னு சொன்னார்ல. அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற சூழ்நிலை. நாட்டை நல்ல நிலைமையில் வச்சுக்கிட்டதும் நல்ல நிலைமையில் வைக்காததும் முதலமைச்சரினுடைய கடமை. முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டை பாதுகாக்கத்தான் நாட்டு முதலமைச்சரை தவிர அவங்க சொத்தை பாதுகாக்கிறதுக்கு இல்லை. அப்படி சொத்தை பாதுகாக்கணும்னு நினைச்சோம்னா கர்ம வீரர் காமராஜர் ஆண்டிருக்க மாட்டார். அந்த காலத்துலேயும் அவருக்கு ஒன்றுமே இல்லை. மக்கள் 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 மக்கள்ன்ட்டு கடைசி வரைக்கும் மக்கள் மக்கள்ன்ட்டு உயிர் விட்டார் கர்ம வீரர் காமராஜர். அதுக்கடுத்து அறிஞர் அண்ணாவையும் சொல்லலாம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இப்பொழுது எங்களது கேப்டன் மாதிரி எந்த தலைவர்களும் வர முடியாது. இனி பிறந்து வரணும். கேப்டன் தான். 1008 தடவை சொன்னாலுமே நான் சலிக்க மாட்டேன். கேப்டன். தமிழ்நாட்டில் ஒரு கேப்டன் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் தான். வேறு யாருமே கிடையாது. சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள் இருக்கலாம், எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். இருந்தாலும் எங்கள் கேப்டன் விஜயகாந்த் மாதிரி ஆயிட முடியாது. சும்மா சொல்லிக்கலாம் கேப்டன் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் விடிவெள்ளி அப்படிங்கலாம். எங்கேயோ இருந்தவன் தமிழ்நாட்டில் பஞ்சம் பிழைக்க வந்திருக்கான். கர்நாடகத்துக்காரன் ரஜினி. அவனுக்கு பின்னால் 1008 பேர் நானும் ரஜினி ரசிகன். ரஜினி என்ன செஞ்சுருக்கான் தமிழ்நாட்டுக்கு? தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி சம்பாதிச்சு ஒரு ஃபேக்ட்ரி கட்டியிருக்காரு மெட்ராஸில். அந்த ஃபேக்ட்ரியில் எல்லாம் கன்னடத்துக்காரன் தான் இருக்கான், அவங்க நாட்டுக்காரன் தான் இருக்கான். எவனையாவது விரலை விட்டு என்ன சொல்லி பார்க்கலாம் நம்ம தமிழனா? ஒரு பயல் கூட தமிழை இல்லை, எல்லாம்னா அங்கே தான். செக்யூரிட்டி முதல் கொண்டு அவங்க தான். ஆனால் படத்தில் மட்டும் வீரவசனம் பேசுகிறாரு. அவர் படத்தில் நான் பெரும்பாலும் அவர் படத்தையே பார்க்குறது கிடையாது. நான் பார்க்குறது பூரா பழைய படம், எம்ஜிஆர் படம், அதை தான் விரும்பி பார்ப்பேன். இப்போ விஜயகாந்த் படம், 2 படம் தான் மாறி பார்க்குறேன். இவங்க 2 பேர் படம் தான் எனக்கு பிடிக்கும். ஆகையினால இப்போ மக்கள் திருந்தணும். வருகின்ற 2026 எலெக்ஷனில், சட்டமன்ற எலெக்ஷனில் நம்ம முரசு ஒழிக்க வேண்டும். மக்களுக்காகவே கட்சி நடத்துகிறவங்க மக்கள் ஆட்சி நடத்த வேண்டும். மக்களுக்கு நல்லதை செய்யணும். அதுவும் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கும் மக்களுக்கு நல்லதை செய்யணும் என்று கூறி நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.